செகண்ட் ப்ரீ குவார்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர் வர்சஸ் கந்தலி கிங்ஸ். பிளாக் டைகர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு அதே 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஸ்ட்ரைக்ல விக்ரம் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல ரித்தீஷ். 2 பேருமே லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் அப்பட பவுலிங்ல முத்து பண்ணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே, ஃபர்ஸ்ட் பால் இந்த மேட்ச்ல. டாஸ் நல்லா ஸ்டாப், காலப்பட்டு போயிருக்கேன். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். செகண்ட் ஒன் ஷாட் ஸ்லாட்ல போட்டா தெளிவா பனிஷ் பண்ற ஒரு பேட்ஸ்மேன் விக்ரம். ஃபர்ஸ்ட் சிக்ஸர், ஒரு பெரிய சிக்ஸர் விக்ரம் பேட்ல இருந்து. நல்ல ஷாட், நல்ல பேட்டிங். தேர்ட் ஒன் ஷாட் அகைன். இந்த முறை லாங் ஆஃப், தலைக்கு மேல. இதுவும் 6ங்க. 2 பால் 2 சிக்ஸ். ஃபோர்த் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல கம்பேக் வைட் லைன்ல. டாட் பால். ஸ்விட்ச் பேட்ல லைட்டா நிக்க இருந்ததுங்க. பேட்ல லைட்டா தொட்டாலே போதும். அந்த இடத்துல அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கு. 2 சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பவுண்டரி விக்ரமோட பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் 1 மாத்திருக்காரு. ஸ்விட்ச் டக்கேன் தெளிவா போட்டாரு. திரும்ப பக்கம் நல்ல காம்பேக்னு சொல்லலாம். முத்து பண்ணிட்டாரு. கடைசி பால் பாலா போட்டிருக்காருங்க. பவர் பிளே ஓவர்ல ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க கந்தலி கிங்ஸ். விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஸோ நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ரித்தீஷ் இப்போதான் ஸ்ட்ரைக்கே வராரு. இளங்கோ பவுலிங் இல்லை, குயிக்கரா போட்டிருக்காரு. குட் லென்த்ல டாட் பால். ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப்ல தான் ஃபேவரா இருக்கும். லெக்ல எதிர்காத்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபேஸ்ல நல்ல கம்பேக். 1 மோர் இருக்கும். தேர்ட் ஒன் ஷார்ட் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. லாங் ஆஃப்ல தெளிவா எடுத்துட்டாருங்க. லைன்ல முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க கந்தலி கிங்ஸ். ஸோ நல்ல பிரேக் த்ரூ இலங்கா கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் 2 பால் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட். ஒன் பேட்ஸ்மேன் ரவி ஸ்ட்ரைக்ல. இந்த ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இளங்கோ. சான்ஸ் ஒரு கேட்ச், 1 மோர் விக்கெட் பார்க்கலாம். கேட்ச் அண்ட் பால் தெளிவா எடுத்துட்டாருங்க. 2 பால் 2 விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க கந்தலி கிங்ஸ். ஸோ நல்ல ஸ்டார்ட். நியூ பேட்ஸ்மேன் தனசீலன் ஹேட் விக்கெட்கான வாய்ப்பு. ஸ்விட்ச் நல்ல ஷாட்டு கிளியர் அப் பண்ணிட்டாரு. 1 மோர்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சுங்க. லைன்ல ஜஸ்ட் 1 மோர்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. 2 விக்கெட் சார், 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. ஒரு ப்ரெஷரை கம்மி பண்ணி விட்டுட்டாரு. இப்ப ரெடிக்கலாங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஷாட். ஐயோ ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. கேட்சை தெளிவா எடுத்துட்டாரு. எடுத்தது கேட்ச் இல்லை, மேட்ச் தான் சொல்லுவோம். முக்கியமான தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க கந்தலி கிங்ஸ். 2 சிக்ஸ் பார்த்தோம் இல்லைக்கு இந்த தடவை விக்ரமோட பேட்ல இருந்து. ஸோ நல்லா கம்பேக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓவரா 2 சிக்ஸ் விட்டு கொடுத்தாரு. இந்த ஓவரில் விக்கெட்டை பிடிச்சிருக்காரு முத்துப்பாண்டி. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். ஒரு விக்கெட் கணப்பி இல்லையா, ஸ்ட்ரைட் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. லைட்டா ஒராசு வந்துச்சு. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க கந்தலி கிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் விக்கெட் வாய்ப்பு. ஷாட் டிஸ்டன்ஸ் போலங்க. ஹேட்ரிக் விக்கெட் நினைக்கிறேன். கேட்சை விட்டுருக்காருங்க. செகண்ட் டபிள்யூ எடுக்கல. இங்க 2 ரன். 3 ஓவருக்கு ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கந்தலி கிங்ஸ். ஓவருக்கு 10 ரன் வந்திருக்காங்க. நியூ பாலர் சக்தி பவுலிங் ஹேண்ட்ல. ஃபர்ஸ்ட் பால். இனிமேல் 2 ஓவர் இருக்கு. லாஸ்ட் பால் ஷஃபுல் ஆயிருக்காரு. தெளிவா போட்டாருங்க. டாட் பால். செகண்ட் ஒன் ஷஃபுல் ஆயிருக்காருங்க. ட்ராக் விட்டு வெளியே போட்டார். ஸ்ட்ரைட் அவே நோ பால். அப் டு வெற்றி கொடுக்காத பந்து லாங் தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் குயிக்காக இருக்கு. அதன் காரணமா 2 ரன்ஸுங்க. குயிக்காக 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். குட் லென்த்ல தெளிவா போட்டிருக்காரு. வைட் லைன்ல டாட் பால். கிராஸ் தெரியாது. ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள். இங்க புஷ் பண்ணிட்டாரு. நாஸ்டிக் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்ல ரீச் ஆகல. 1+1 விக்கெட். நான் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கணபதி. லாஸ்ட் ஒன் தெளிவா பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஸோ வாந்த பக்கம் கிளியர் பண்ணிட்டாரு. பாயிண்ட் லைக்ல அடிச்சா லாங்கஸ்ட் சிக்ஸர் தனசீலோட பேட்ல இருந்து. 2வது சிக்ஸர். ஒரு தேவையான சிக்ஸர். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில்
ஷாட்டுங்க வாங்கி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டாரு தானசீலனோட பேட்ல இருந்து. 3வது சிக்ஸர். நல்ல பேட்டிங், நல்ல ஷாட். தாவியான 2 சிக்ஸர் கடைசி 2 பால்ல. 4 ஓவருக்கு ஸ்கோர் 46 வந்திருக்கு. இங்க ஒரு சாக்ரிஃபைஸ் நோட் இங்க அடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் தானசீலன் தாங்க விக்கெட்டு. ஸோ போனோல 2 6 பார்த்தோம். அன்னைக்கு இந்த தடவை ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் நிக்க வச்சு ஓடினா. ஸோ நியூ பேட்ஸ்மேன் அரசு ஸ்ட்ரைக்ல செகண்ட் மேன். ஃபுல் டாஸ் லாங் ஆஃப்ல தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள் புஷ் பண்ணிட்டாங்க. இங்க ப்ராப்பரா த்ரோ பண்ணல. விக்கெட் நான் ஸ்ட்ரைக்ல ரீச் ஆகல. 1+1 விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க கதிரி கிங்ஸ். நான் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அக்ராஸ் தரவத்தரே தான் போயிருக்கு ஸ்பெல்லிக்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேடுக்கு 2 ரெட்ஸ்க்கு டாட் பால். இந்த மாதிரியும் டாட் பால் ஷெஃபல்ல தான் நிக்கிறாருங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். ஹார்ட் ரேட்டட் பால் போட்டுருக்காரு கடைசி ஓவர்ல குமரேசன். ஸோ கடைசி ஓவர் பால் போட்டுருக்காரு. கடைசி ஓவரா சிறப்பாக போட்டிருக்காங்க. எந்த பவுண்டரிஸும் பெரிய ஷாட்டை கொடுக்காம நல்லா கம்பேக்னு சொல்லலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரன் தான் ஆடணும். பிளாக் டைகர்ஸ் ஒரு 5 ஓவருக்கு கம்மி ஸ்கோர்னு சொல்லலாம். ஓவருக்கு 10 ரன் தான் தேவை கரெக்டாக. ஸ்ட்ரைக்ல ஜெகன், நான் ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி, பவுலிங்கிற தினேஷ். சான்ஸ் ஒரு கேட்ச், ஒரு டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. கேட்சுக்கு போனார், பாலை விட்டுருக்காரு, எடுக்கல. ஈஸி 2 ரன்ஸ்ங்க. ரைட்ல சேவ் பண்ணிருக்காரு. வெட்டி தட்டிருக்காரு. நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 2 ரன் சான்ஸ் இல்லை. டாட் பால். செகண்ட் ஒன், சரி தேர்ட் ஒன். நல்லா ஷாட் ஸ்லாட்ல போட்டாருங்க. ஃபிளாட்டாவே கிளியர் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ஜெகனோட பேட்ல இருந்து ஒரு தாவியான சிக்ஸர். அவுட் ரேட் 2 பேருமே ஸ்டாப் பண்ணல. பவுண்டரிங்க. ஸோ சிக்ஸர் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்றாரு ஜெகன். குயிக்கா 10 ரன் ரெக்கார்ட் கொண்டு வந்துட்டாரு 3 பால்லே. ஷாட், ஃபுல் ஷாட், தலைக்கு மேல போயிருக்கு. பெரிய ஓப்பானுங்க. பவுண்டரி. ஒரு 6, 2 பவுண்டரி எக்ஸ்பென்சிவா மாத்திட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர ஜெகன். நல்ல ஸ்டார்ட். ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து தெளிவா பனிஷ் பண்ணிட்டாருங்க. கடைசி 4 பால் 2 6, 2 பவுண்டரி ஜெகனோட பேட்ல இருந்து. நல்ல பேட்டிங், நல்ல ஸ்டார்ட். பப்ளியோல ஸ்கோர் 22 வந்திருக்கு. நல்ல ஸ்கோர், நல்ல ஸ்டார்ட். விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. 2 ரன். ரதீஷ் பவுலிங் இல்ல ஃபர்ஸ்ட் பால். ஒரு அட்டாக் டைரக்டாவே அடிச்சிட்டாரு. விக்கெட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 6, 2 பவுண்டரி அடிச்சவே பேட்ஸ்மேன் விக்கெட்டை ரன்னூர்ல லூஸ் பண்றாங்க. பிளாக் டைகர் நல்ல த்ரோங்க. டிஜிபி புஷ்பராஜ் கிட்ட இருந்து. ஒன்னு பேட்ஸ்மேன் இளங்க வந்திருக்கா ஸ்ட்ரைக்ல. ஒரு அட்டாக் டாட் பால். தேர்ட் ஒன். ஸ்கூப் கார்டன் ட்ரை. யாஸ் கேட்ச். ஐயோ, எடுக்க வேண்டிய கேட்ச விட்டுருக்காங்க. 2 கேட்ச் டாப். எவ்வளவு காசுல இருக்கும் போதுன்னு தெரியல. டாட் பாலிங்க. ஷாட் லாங் ஆஃப்ல போயிருக்கு. பெரிய ஓப்பனாங்க. ஃபீல்டரே இல்லங்க. கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டாரு இளங்கோ. அவரோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஸ்லீடிங் கேட்ச் விருப்பப்பட்டிருக்கு. எடுத்தா முக்கியமான விக்கெட்டா இருக்கும். சான்ஸ் கேரி ஆகல. கவர்மெண்ட்ஸ் லேண்டிங் 2 ரன்ஸ். அப் டு யார்கர். ஸோ கவர்ஸ்லாங் ஃபீல்டரே இல்லை, அவர்கிட்ட தான் இருக்காங்க. 2 ரன்ஸுங்க. 2 ஓவருக்கு ஸ்கோர் 30 ரன் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் 20 ரன் தான் தேவை. 3 ஓவருக்கு 20 ரன் தான் தேவை. 18க்கு 20 அரசு போலிங் இல்லை. டாட் பால். சரி பால் வச்சு ஸ்கொயர் இல்லை. போன ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கை மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வைட்லி நினைக்கிறேன். 1 more டாட் பால். சரி நான் மீட்டர்ல பவுலருக்கு அவைட தான் போயிருக்கு. லாங்கல்ல போயிருக்கு. ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்குமான்னு பார்க்கலாம். எந்த பவுண்டரிஸும் கொடுக்காம போட்டிருக்காரு இப்போ வரைக்கும் அரசு. லாஸ்ட் ஒன் இந்த ஊர்ல பவுண்டரிஸே கொடுக்காம போட்டிருக்காரு.
டாப் ஏஜ். இந்த முறை ஸ்லிப்ல தெளிவா எடுத்துட்டாரு. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க பிளாக் டைகர். ஸோ ஒரு கேம் சேஞ்ச் ஓவரே சொல்லலாம். அரசுகிட்ட இருந்து பவுண்டரிஸ் கொடுக்காம முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஓவரே சொல்லலாம். இந்த ஓவரில் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 3 ஓவருக்கு ஸ்கோர் 32. ரிமைன் இருக்க 12 பாலுக்கு 18 ரன் தான் தேவை. போன வர 2 ரன்ல போட்டுக்காரு. நல்ல ஒரு அரசுகிட்ட இருந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஓவரே சொல்லலாம். ஸோ மேட்ச் வரப்பட ரித்தீஷ் பவுலிங் எண்ணில் 12 பாலுக்கு 18. முக்கியமான 6 பந்து. ஸ்ட்ரைக்ல இளங்கோ. ஃபர்ஸ்ட் பால் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் தான் போயிருக்காருங்க. ரொம்ப ஹைட்டு, டிஸ்டன்ஸ் போகல. விக்ரம் அவங்க பெஸ்ட் ஃபீல்டர், தெளிவாக எடுத்துட்டாரு. எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஸோ முக்கியமான தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பிளாக் டைகர். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் நல்ல ஸ்டார்ட் ரீச்டாக இருந்து. நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரைக்கில் 11 பாலுக்கு 18 ரன் தேவை. சரி, நான் மீட்டில் வீட்டுக்கேட்ட தான் போயிருக்கு. கண்டிப்பாக ரன் ட்ரை இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். 10க்கு 16 ரன் தேவை. க்ளோஸாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். சான்ஸாக கேட்ச் டாப் ஏஜ் வரை பட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் அரசு தெளிவாக எடுத்துட்டாருங்க. ஸோ 1 more விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இந்த ஓவரில் பிளாக் டைகர். நல்ல ஓவருங்க ரித்திக்ஸ்ட இருந்து. இல்லை அகைன் நியூ பேட்ஸ்மேன். 9 பாலுக்கு 16 ரன் தான் தேவை. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். 1 more விக்கெட் பார்க்கலாம். தெளிவா எடுத்துட்டா ரித்தீஷ். 1 more விக்கெட் லூஸ் பண்றாங்க பிளாக் டைகர். இருந்து ஒரு தாராளமா போட்டுட்டு இருக்காரு. சூப்பர் ஓவர ரித்தீஷ். நல்ல ஓவருங்க. அகைன் நியூ பேட்ஸ்மேன் ஹேட் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. மேட்ச் வரை படியும் 2 ரன்ல போட்டுட்டு இருக்காரு ரித்தீஷ். ஸோ இன்னும் 8 பாலுக்கு 16. பாலை விட அப்படியே டபுள் ரன் ஸ்கோர் பண்ணணும். ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல மைண்ட் கேம். ஃபைன் லெக்ல ஃபீல்டரே இல்லைங்க. ஒரு தாவையான பவுண்டரி. லாஸ்ட் ஒன். அகைன் ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஃபீல்டர் வச்சிருக்காங்க டீப்ல அரசு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல கலெக்ட் பண்ணல. இங்க 2 ரன்கான வாய்ப்பு. ப்ராப்பரா த்ரோ பண்ணல. ஓய்யோ, இங்க விக்கெட் 2+1 விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாரு. ஸோ பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட்டை ரன் அவுட்ல எடுத்திருக்காங்க. ஸோ மேட்ச் இங்க முடியல. கடைசி ஓவர்ல கொண்டு வந்திருக்காங்க 2 டீமும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. கடைசி 6 பாலுக்கு 10 ரன் தேவை. 2 சைடுமே ப்ரெஷர் இருக்கு. மொமெண்டம் அப்படியே மாறி மாறி சேஞ்ச் ஆகுது 2 சைடுமே. ஸோ கடைசி 6 பந்த போட பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் தான் வருவாங்க. ஸோ 2 சைடுமே ப்ரெஷர் இருக்கு. கடைசி 6 பந்த போட கணபதி பவுலிங் எல்லாம் 6 பாலுக்கு 10. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல குமரேசன். ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டீப்ல விக்ரம் தெளிவா எடுத்துட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க கடைசி ஓவரில். ஷார்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணலங்க. ஜஸ்ட் லிஃப்ட் தான் பண்ணாரு. ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கும். நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் ஸ்ட்ரைக் ஒரு டாப் ஏஜ் மாதிரி போட்டுருக்கீங்க. சான்ஸ் ஒரு கேட்ச் நினைக்கிறேன். பவுலர் எடுத்ததான் உண்டு. எடுத்துட்டாருங்க பேக்லயே போய். ஸோ முக்கியமான விக்கெட்டை எஃபோர்ட்டை போட்டு எடுத்திருக்காரு. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் தான் இன்டென்ட். கடைசியில் 2 பால் 2 நல்ல ஷாட். நியூ பேட்ஸ்மேன் ஹேட் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. ஸோ 4 பாலுக்கு 10. 1 ரன் கூட பேட்லேருந்து வரல கடைசி ஓவரில். அகைன் ஒரு டாப் ஏஜ். இந்த முறை ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி ஓவரில். தரமான ஓவர் கணபதியில இருந்து. நல்ல ஸ்டார்ட்டுங்க. நல்ல ஓவர். கடைசி ஓவர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பேட்டிங்ல. ஸ்ட்ரைக்ல அகைன் நியூ பேட்ஸ்மேன். 3க்கு 10. ஒரு டாட் பால். 2 பாலுக்கு 10. ஒரு பெரிய ஷாட் கிளியர் பண்ணணும். டூ ஆர் டை பேட்னே சொல்லலாம். ஸ்மித் சீட் பேட்ல லேட் டைமிங் ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன். கடைசி ஓவரில் இப்போ ஒரே ஒரு ரன் தான் போயிருக்கு. எஸ், கடைசி பால் டாட் பால். கடைசி ஓவரில் 3 விக்கெட் ஒரே ஒரு ரன்ல கொடுத்துருக்காருங்க. தரமான பவுலிங். ஸோ ஆல்மோஸ்ட் கையில் இருந்த மேட்சா லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பிளாக் டைகர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஆல்மோஸ்ட் 22 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ விக்கெட்ஸை ரொம்ப ஏர்லியாக லூஸ் பண்ணிட்டாங்க பிளாக் டைகர். ஸோ அதனாலேயே மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஓவருங்க கடைசி ஓவர் கணபதிக்கிட்ட இருந்து. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கணபதி வாங்குறாரு. கடைசி ஓவரில் ஹேட்ரிக் எடுத்துருந்தாரு. ஸோ நல்ல ஓவர் நல்ல பவுலிங். ஸோ ஹேட்ரிக் விக்கெட்டுக்கு கமிட்டி சார்வா 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ கணபதி கிளைம் பண்ணுறாரு.